ஆழ்ந்து கேளுங்கள். காலத்தின் இருப்பு இருப்பின்மை இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டாலே அகத்திலே பரமுக்தி, இகத்திலே பெருவெற்றி, அடைய விரும்பும் அனைத்தையும் தரும் கல்பதருவாக காலத்தை பற்றிய புரிதல் மாறிவிடும். கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. கடந்த காலம்னா என்ன? நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வெறும் நினைவுகள் மட்டும்தான். இதை இன்னைக்கு சத்சங்கத்துல ரொம்ப ஆழமா விளக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. படிப்படியா விளக்குறேன். இந்த அறிமுகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சத்தியங்களுக்குள்ள ஆழமா போக முடியும். கடந்த காலம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வச்சிருக்கிற நினைவுகள், அந்த நினைவுகளை எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? நிகழ்காலத்துல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நீங்க கடந்த காலத்தை பத்தி வைத்திருக்கிற கருத்துக்களை வைத்துதான் உங்களுடைய நல்லது கெட்டது, ஜெயிச்சது தோத்தது, அனுபவம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இவைகளை வைத்துத்தான் நீங்க யாருன்ற ஒரு முடிவுக்கே நீங்களே வர்றீங்க. ஆனா அந்த கடந்த காலமே நிஜமாக நிகழ்ந்ததோட டாக்குமெண்டோ ரெக்கார்டோ அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மெமரியை, அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற என்ன நடந்ததோ அது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க போய் ஆர்கைவ்ஸ்ல அந்த வீடியோவை புல் அவுட் பண்றீங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களை பத்தி உங்களுடைய கருத்து மாற மாற உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் மாறி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கடந்த காலம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற அந்த நினைவுகள் மூவிங் சாண்டுங்க. அந்த புதை குழி மணல்னு சொல்லுவோம் பாருங்க, புதை மணல்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. குவிக் சாண்ட், குவிக் சாண்ட், அதாவது மூவ் ஆகிற குவிக் சாண்ட் மேல மிகப்பெரிய கட்டடத்தை எழுப்ப முயற்சி பண்றீங்க. புதை மணல் மேல மிகப்பெரிய கட்டடத்தை எழுப்ப முயற்சி பண்றீங்க. ஆழ்ந்து பார்த்தா கடந்த காலமே நடந்த கடந்த காலத்தின் நினைவோ பிரதிபலிப்போ தொகுப்போ பகுப்போ